ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிராமத்து ஸ்டைலில் ஆற்று மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ பொரிஞ்சோடனே இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக நான் பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நான் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், அதனால் சின்ன வெங்காயமே சேருங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வெங்காயத்தை வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 3 பழுத்த தக்காளியாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 200 கிராம் புளி எடுத்து இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ மிளகாத்தூள் சேர்க்குறோமோ அதை விட டபுள் மடங்குல மல்லித்தூள் சேர்க்கணும், அப்போ தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தாச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு கல்லுப்பு சேருங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து இங்கே வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரணும், அந்தளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நான் தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ஆற்று மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இதில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இது ஆற்றுல பிடிச்ச கெண்டை மீன் குழம்பு, குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீன்லாம் சேர்த்தாச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க, அப்புறம் மீன் கரைஞ்சிரும். பாருங்கள், நம்மளோட மீன் குழம்பு தயாராகிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கிராமத்து ஸ்டைலில் ஆற்று மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.